பக்தி ஒளி நேயர்களுக்கடியேன் கோவிந்த பட்டரின் கொடானு கொடி நமஸ்காரம். நிறைய பேருக்கு தூக்கம் வரல. அதுக்கு அடுத்தது நல்ல தூங்குனேன், மிட் நைட் இருக்கும், யாரோ போட்டு என்ன அமுக்குறாங்க, அப்படியே திணறேன், எனக்கே தெரியாது, அப்படியே திணறேன், நல்லா போட்டு அமுக்குறாங்க, ஐயோ உயிரே பேரும் போல இருக்கு. அந்த ஒரு நிலைமையில அப்புறம் அப்படியே தெளிஞ்சோன்னா அப்படியே ஏந்திரிச்சு உட்கார்ந்தப்புறம் அவ்வளவுதான். என்னடா நடந்தது, எனக்கு சுத்தி முத்தி பாக்குறோம், ஒய்ஃப் நல்லா தூங்குவாங்க, குழந்தைகள் தூங்குவாங்க, அங்க அம்மா அப்பா தூங்குவாங்க, இறங்கி பாத்ரூம் போயிட்டு படுப்போம். ஏதோ அப்பா என்ன நடந்ததுனே தெரியல, ஒரு மணி நேரம் தூக்கம் இருக்காது, அவளுக்கு தூக்கம் போச்சு, அவ்வளவுதான். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு இல்லையா? அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டு இருப்போம், ஓன்னு கத்துவோம், பயம், ஐயோ என்ன யாரோ அடிக்கிறாங்களே ஒரு பயம், கெட்ட கனவுகளா வரும். எவ்வளவோ பார்த்தாச்சு, ஆனா கனவுகள் மட்டும் மாற மாட்டேங்குது. அதுக்கு ஒரு சின்னதா ஒரு பரிகாரம் சொல்றேன். அந்த பரிகாரத்தை செய்யுங்க. டெய்லி நீங்க பெட்ல போகும்போது செய்யணும். அது நான் எப்படி இருந்தாலும் செய்யலாமா? தாராளமா செய்யலாம். பீரியட் டைம்ல செய்யலாமா? செய்யலாம். எந்த டைம் செய்யலாம். இது என்னன்னா, உங்களுடைய மனதை பக்குவப்படுத்தி உங்களுக்கு கெட்ட கனவுகள் வரக்கூடாதுன்னு, அதுக்கு அடுத்தது யாரோ போட்டு அமுக்குறாங்கன்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை உட்கார்ந்த வாக்குல 21 முறை நீங்க உச்சரிக்கணும். பெட்ல உட்கார்ந்துட்டு கண்களை நல்லா மூடிண்டு ஓம் நமோ தெல்லிய சிங்கரே நமக, ஓம் நமோ தெல்லிய சிங்கரே நமக, ஓம் நமோ தெல்லிய சிங்கரே நமக. இந்த தெல்லிய சிங்கர் யாருன்னா, இவரு ஒரு நரசிம்மர் மாதிரி தான் இவரும். ஆனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செய்வினை கோளாறுகள், அதுக்கப்புறம் சொல்றேனே, தூங்கும் பொழுது யாரோ நம்மளை போட்டு அமுக்குறாம, உருவம் தெரியும், கருப்பா தெரியும், போட்டு நல்ல நெஞ்ச போட்டு அமுக்கி எடுப்பாங்க, நம்ம திணறுவோம், மூச்சு திணறது தெரியும், நல்லா திணறுவோம். அந்த மாதிரிலாம் நமக்கு வரக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு கடவுள் தான் தெல்லிய சிங்கர். இவரு மனக்குழப்பங்களை நம்ம கிட்ட இருந்து நீக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வம் தெல்லிய சிங்கர். இந்த தெல்லிய சிங்கரை மனசார நினைச்சு அவரை நம்ம போற்றி பாட வேண்டும். என்ன? ஓம் நமோ தெல்லிய சிங்கரே நமக அப்படிங்கிறத 108 முறை, அதாவது 21 முறை சாதாரணமா சொல்லலாம். இல்ல எனக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிடைச்சது, அது பயந்துட்டேன், அந்த பயம் எனக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் 108 முறை தான் சொல்லணும். இது அதுக்கு அடுத்தது, இந்த பயந்த கோளாறுகள் இருக்கும் வீட்டுல, எங்கேயோ போனாங்க, எதையோ பார்த்து பயந்தான்னு தெரியல, அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரியே உட்கார்ந்துருக்கான். அவங்களுக்கு நீங்க செய்ய வேண்டியதும் இன்னொன்னு சொல்லித்தரேன். எப்படின்னா, ஒரு டம்ளர்ல, ஒரு நல்ல பெரிய டம்ளர்ல நல்ல தீர்த்தம் எடுத்துக்கோங்க. தீர்த்தம் எடுத்துட்டு தீர்த்த பொடி, கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடியை போட்டு, உங்க உள்ளங்கை இருக்குல்ல, அந்த உள்ளங்கையில அந்த டம்ளர்ல, இதுதான் டம்ளர்னா, இப்படி வச்சு ஓம் நமோ தெல்லிய சிங்கரே நமகங்கிற மந்திரத்தை 18 முறை உச்சரிச்சு அந்த தீர்த்தத்தை கம்ப்ளீட்டா குடிக்க சொல்லுங்க. தீர்த்த பொடினா மூலிகை எல்லாமே இருக்கும், குடிக்கலாம், தப்பே கிடையாது, குடிக்க சொல்லிடுங்க. இது மாதிரி 3 நாள் நீங்க தொடர்ந்து செய்யணும். 3 நாள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா, அந்த பயந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பிரம்மகத்தி மாதிரி உட்கார்ந்துருப்பான். அந்த பயங்கள்லாம் அவங்கள விட்டு வெளியில போகும். இது ஒண்ணு. அதுக்கு அடுத்து இந்த நெகட்டிவிட்டின்னு சொல்றோம்ல, சார் எங்க வீட்டுல என்னவோ தெரியல, செய்வன கோளாறு ஏதோ செஞ்சிருக்காங்க சார், என்னால எதுவுமே பண்ண முடியல, எதுவுமே செய்ய முடியல, ஏதாவது எடுத்தா தப்பாவே போகுது, யாரை கேட்டாலும் சொல்றாங்க செய்வன கோளாறு, என்னென்னவோ பண்ணிட்டோம், செய்வன கோளாறு யார் வீட்டுல எல்லாம் இந்த செய்வன கோளாறு அப்படிங்கிறது இருக்கோ, அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க வீட்டுல அவங்களுடைய பூஜை ரூம்ல இந்த தெல்லிய சிங்கரோட படம் கண்டிப்பா இருக்கணும். கண்டிப்பா இருந்தால் அவங்க வீட்டுல அந்த செய்வன கோளாறுலாம் போகும். இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த சின்னதா ஒரு போட்டோவாவது வாங்கி, தெல்லிய சிங்கர்னு எங்க கேட்டாலும் கொடுப்பாங்க, நெட்ல எடுத்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருவாங்க. சின்னதா வச்சுக்கோங்க, பெருசாலாம் வேண்டாம், அழகா வீட்டுல வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, செய்வன கோளாறு பிடிச்ச வீட்டுல
ஒரு டம்ளர்ல பச்சை கற்பூரத்தை நல்லா கலந்துட்டு அந்த தண்ணியை எடுத்து வீடு ஃபுல்லா தளிச்சு தொடச்சிருங்க. யார் வீட்டுல? அது செய்வன கோளாறு வீட்டுல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பயந்து போய் பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சவன் அவங்களுக்கோ அதாவது பெண்ணோ ஆணோ அவங்களுக்கு என்ன பண்ணும்னா 3 நாட்கள் ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து தீர்த்தப்பொடி கொஞ்சோண்டு போட்டு பச்சை கற்பூரத்தை கொஞ்சோண்டு போட்டு உள்ளங்கையில ஓம் நமோ தெல்லிய சிங்காய நமக, ஓம் நமோ தெல்லிய சிங்கரே நமகங்கிற மந்திரத்தை உள்ளங்கைய வச்சு 18 முறை சொல்லி 3 நாட்கள் அந்த பையனுக்கோ பெண்ணுக்கோ கொடுத்தால் அந்த தோஷமானது விலகி போய்விடும். ஒண்ணு. இரண்டாவது, நான் சொன்னேன் இல்லையா, செய்வன கோளாறு பிடிச்ச வீட்டுல தெரியுது, செய்வன கோளாறுன்னு தெரியுது, விளக்கேத்த முடியல, எதுவுமே செய்ய முடியல, அவங்க வீட்டுல தெல்லிய சிங்கர் போட்டோ வாங்கி அதை பூஜை ரூம்ல வச்சு, அப்ப என்ன பண்ணுனா பூஜை ரூம்ல வச்சுட்டு ஓம் நமோ தெல்லிய சிங்கரே நமகங்கிற மந்திரத்தை சொல்லி 3 தடவை சொல்லி பச்சை கற்பூரத்தை தண்ணியில கரைச்சு வீடு ஃபுல்லா தளிச்சு மாபடிச்சு நீட்டா பண்ணிட்டீங்கன்னா இது எத்தனை நாள் பண்ணணும்? 5 நாட்கள் தொடர்ந்து செய்ய உங்க வீட்டுல இருக்கக்கூடிய செய்வன கோளாறும் உங்களை விட்டு விலகி போகிவிடும். அப்ப அந்த போட்டோ உங்க வீட்லயே இருக்கணும். இருந்தா அடுத்தது யாராவது உங்களை கெடுக்கணும்னு வராங்க, உங்க பிசினஸ் கெடுக்கணும்னு வராங்க, உங்களை கெடுக்கணும்னு வராங்க, இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப பிரிக்கணும்னு வராங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அந்நியத்தை பிரிக்கணும், யார் யாரோ என்னென்னமோ செய்வாங்க. எந்தவித செய்வனையும் உங்களுக்கு வராது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா தெல்லிய சிங்கருக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. இத நம்பிக்கையா செய்யுங்களேன். இது என்ன காசா பணமா? எவ்வளவு ஆயப்போகுது? 10,000 ரூபா ஆகும், 40,000 ஆகும், 1000 ரூபா மிஞ்சி போனா செலவு. அவ்வளவுதான். ஒரு ஃப்ரேம் வாங்க போறீங்க, தெல்லிய சிங்கர் போட்டோ எடுக்க போறீங்க, வைக்க போறீங்க, பச்சை கற்பூரம், இவ்வளவுதான். சின்ன பரிகாரம். இதுல நீங்க உங்களுடைய லைஃப கொஞ்சம் ஸ்பாயில் ஆகக்கூடிய லைஃப நல்லா ஆக்கிக்கலாம். ஈஸியான பரிகாரம். செய்யறீங்களா? செய்யுங்க. உங்களுக்கு தெல்லிய சிங்கருடைய கடாட்சமும் தெல்லிய சிங்கருடைய அனுகிரகமும் அவ்வளோ ஈஸியா கிடைக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. நம்பிக்கையோட செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.